அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நன்னோக்கில் இந்த இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்று தொடரை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹிஜ்ரத் என்னும் நாடு துறந்து சென்ற பயணம் தொடர்பான தகவலை நாம் பார்க்க இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு முன்பாகவே அபிசீனிய நாட்டுக்கு ஹிஜ்ரத் போவதாக முற்பட்டாலும் அவர்களை மீண்டும் மக்காவிலேயே இறைவன் நிலைவர செய்தார். அதற்கு ஒரு பின்னணி காரணம் என்னவென்றால், அவர்கள் நபியோடு சேர்ந்து மக்காவில இருந்து மதினாவுக்கு போகணும் என்பதுதான் அடிப்படை. அதே போல அவங்க மூலமா மார்க்கம் நிலைபெற்று கொண்டிருக்கணும், ரசூல்லாவோட நீங்க போக வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால அல்லாஹ் ரிட்டர்ன் வர செய்துட்டான். இப்ப இந்த காலகட்டத்துல அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பிடிக்காமல் பல வகையான தாக்குதல் எதிரிகள் தொடுத்தனால் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. பல நபித்தோர்கள், முஸஅப் பின் உமைர் போன்ற நபித்தோழர், இவங்க ஆரம்பத்துல ஹிஜ்ரத்துக்கு போனவங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம், முஸஅப் பின் உமைர், இவங்க இருவரும் தான் ஆரம்பத்துல ஹிஜ்ரத்துக்கு போறாங்க, ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையில ஒரு குழு போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது ரசூல்லா எடுத்து போறதுக்கு அனுமதி அவங்களுக்கு கிடைக்குது. அதைத்தான் நாம இன்றைக்கு பார்த்துருக்கோம். இப்ப ஹிஜ்ரத் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு நாம அந்த செய்திக்குள்ள போயிடுவோம். ஹிஜ்ரத் அப்படின்னா பயணம் செய்து போறது. இன்னைக்கு நாம பயணம் செய்யறதும் ஹிஜ்ரத்தா அப்படின்னா இது ஹிஜ்ரத் இல்லை. இஸ்லாத்திற்காக தன்னுடைய சொந்த நாட்டை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் பிரிந்து வேறொரு நாட்டுக்கு செல்வது, இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியலை என்ற ஒரு கட்டத்தில். இப்ப நாம ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டோம்னா இனிமே நமக்கு அது சொந்த ஊர் கிடையாது. இப்ப ரசூல்லா பிறந்த ஊர் மக்கா, சொந்த ஊர் மதீனா மாறிட்டு. ஆனா ரசூல்லாவுக்கு ஆரம்பத்துல மக்கா தான் சொந்த ஊரா இருந்துட்டு, ஆனா அவங்க ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டனால அவங்களுக்கு மக்கா என்பது சொந்த ஊர் கிடையாது. இப்ப ரசூல்லா மீண்டும் மக்காவுக்கு உம்ராவோ அல்லது ஹஜ்ஜோ செய்ய வந்தாங்கன்னா அவங்க 2 ரக்காயத்தையும் தொழுவாங்க. ரசூல்லா 2 ரக்காயத்தையும் தொழுதாங்க. ஏன்னா பயணி 2 ரக்காயத்தை சுருக்கி தொழுவாமா இல்லையா? இப்ப ரசூல்லா மக்காவில 2 ரக்காயத்தை தொழுதுருக்காங்க, மதீனால 4 ரக்காயத்து. அப்ப தன் ஊரையே மாத்தி கொள்றது முழுமையாக. இப்ப நாம கொஞ்ச நாளைக்கு ஒரு ஊர்ல இருந்துட்டு திருப்பி இங்க வந்துடுவோம், இது ஹிஜ்ரத் கிடையாது. ஹிஜ்ரத்துங்கிறது அப்படி மாற்றம் செய்வதுதான் ஹிஜ்ரத். அதுவும் இங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியலங்கிற ஒரு கட்டம் இருக்கும் போதுதான். சும்மாவே ஹிஜ்ரத் போக முடியாது, சும்மா நானும் ஹிஜ்ரத் போறேன்னு போக முடியாது. இஸ்லாத்தையே கடைபிடிக்காத ஒரு கட்டம் இருக்கும் போதுதான் இந்த நாடை வெறுத்து இருக்க முடியாதுங்கிற ஒரு இக்கட்டான சூழல போகிறது. அதுதான் ஹிஜ்ரத். இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்கனவே ஹிஜ்ரத் போறதுக்கு முற்பட்டாங்க, அவங்க போகல, திருப்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு ஆசைப்படுறாங்க, போறதுக்கு நினைக்கிறாங்க. அப்ப ரசூல்லா அவங்களை தடுத்து நிப்பாட்டி, இருங்க, இப்ப நீங்க ஹிஜ்ரத் போக வேண்டாம், எனக்கு அல்லாஹ்ட்ட அனுமதி வர்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு, நாம அனுமதி வந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம், என்னோட சேர்ந்து வாங்க என்று அவங்க என்ன சொல்றாங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய சொன்னதுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா அப்படியே இருக்கிறாங்க. பல கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் தாங்கி கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க. இப்ப இப்படியான நேரத்துல ரசூல்லா எப்பவுமே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லும் போது, நான் நினைவு தெரிஞ்சதுல இருந்து எங்க வாப்பா அம்மா இஸ்லாத்துல இருந்து தான் பார்த்திருக்கிறேன். அதே போல எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எங்க வீட்டுக்கு வராம ஒரு நாள் கூட கழியாது. ரசூல்லா டெய்லி உங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு நண்பர்கள், டெய்லியுமே வந்துருவாங்க. ஒண்ணு காலையில வருவாங்க, இல்லைன்னா மாலையில வருவாங்க, டெய்லியும் வந்துருவாங்க. இது ரசூல்லா வரக்கூடிய நேரம். இப்ப இந்த சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம், ரசூல்லா திடீர்னு பகல் நேரத்துல வர்றாங்க, சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்துல வர்றாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அவருடைய பிள்ளை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவங்க எல்லாம் வீட்டுல இருக்கும்போது ஒரு ஆளு அறிவிப்பு செய்யறாங்க, ரசூல்லா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க.
அவங்க ரசூல்லா வரும்போது எப்படின்னா தன்னை பிரகடனப்படுத்திக் கொள்ளாமல் மறைத்து கொண்டு வர்றாங்க, யாருக்கும் தெரியாம அப்படியே மறைச்சிட்டு வர்றாங்க. அப்ப இந்த தகவலை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு வந்து புதிய பிரச்சனை ஏதோ வந்துருச்சு. அதனாலதான் ரசூல்லா வந்து எப்பவும் வர நேரம் அல்லாத ஒரு நேரம் வராங்க. ஏன்னா எப்பவும் ஒரு நேரத்துக்கு தான் வருவாங்க, காலையில வருவாங்க, சாயங்காலம் வருவாங்க. இப்ப மதிய நேரத்துல வராங்கன்னா அப்ப இன்னமும் பிரச்சனை ஓட, ஏதோ ஒரு அவசியமான ஒரு தேவையோட, ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ரசூல்லா இப்படி வர்றாங்க என்று சொல்லி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உடனே ரசூல்லா வந்த உடனேயே வீட்டுக்குள்ள நுழையில்ல, வீட்டுக்குள்ள நுழையிறதுக்குன்னு ஒரு அனுமதி கேட்கணும். இப்ப நம்ம ஆளுக்கள்லாம் அதெல்லாம் இல்லை. நம்ம வீட்டுக்குள்ள போனாலே சலாம் சொல்லிட்டு போகணும்னா மார்க்க சொல்லுது. அப்ப அடுத்த வீட்டுக்குள்ள எப்படி போகணும்? ஆனா நம்ம என்ன செய்யறது, எல்லாம் நம்ம வீடு தான், ஃப்ரெண்டு வீடு, சொந்தக்காரங்க வீடு, யாரு வீடாவுன்னா இருக்கட்டும், அனுமதி கேட்டுதான் போகணும். ஆனா நம்ம பெரும்பாலும் அப்படிலாம் செய்யறது இல்லை. இப்ப ரசூல்லா வந்த உடனே என்ன செய்யல, அபூபக்கர் இல்லாம வீட்டுக்குள்ள நுழையல, கேட்கறாங்க, அனுமதி கேட்கறாங்க. அந்த நேரத்துல கூட அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பயத்துல இருக்கிறாங்க. உங்க வீட்டுல யாராவது இருக்கிறாங்களா, யாராவது இருந்தா வெளியே போக சொல்லுங்க. ஏன்னா இந்த தகவல் எதிரிகளுக்கு போயிடக்கூடாது. ஹிஜ்ரத்து போறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க என்ன செய்வாங்கன்னா இவங்களை வந்து பிடிச்சிருவாங்க, பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்ப இந்த தகவல் தெரியாம இருக்குன்றதுக்காண்டி உங்க வீட்டுல யாராவது இருந்தா வெளியே போக சொல்லுங்க. இல்ல உங்க குடும்பத்தார் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரசூல்லா அப்ப கல்யாணம் முடிச்சுட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கல்ல. அவருங்க மாமனாரு வீட்டுக்கு போறாங்க. ரசூல்லா வந்து ஏதாவது அந்நிய வீட்டுக்கு இல்ல, மாமனார் வீட்டுக்கு போகும்போதே அனுமதி கேட்டு தான் போறாங்க. அவங்க வீடு தானே, அவங்க அங்க போகும்போதே அனுமதி கேட்டு தான் போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க உங்க வீட்டாளர் தான் இருக்கிறாங்க, அஸ்மாவும் ஆயிஷாவும் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னா ரசூல்லா இந்த தகவலை சொல்றாங்க. நான் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு நல்லா அனுமதி கொடுத்துட்டான். அப்ப அவங்க அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோட நானும் வரேன், நீங்க என்னோட வரதை நானும் விரும்புறேன், நம்ம போவோம் என்று சொல்லி அவங்க ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாடை என்ன செய்யறாங்கன்னா அந்த நேரத்துல செய்யறாங்க. பயணம் போறதுக்கு வாகனம் அன்னைக்கு ஒட்டகம் தானே, 2 ஒட்டகம் இவங்க முன்னே ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரத்து போக போறோங்கிற அடிப்படையில முன்னாடியே. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்கிட்ட 2 ஒட்டகம் இருக்கு, ஒன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க, இன்னும் நான் எடுத்துக்கிறோம், நம்ம பயணத்துக்கு போவோம். அப்போ கூட ரசூலுல்லாஹ் வந்து இல்ல எனக்கு அது விலைக்கு தந்தா நான் வாங்கிக்கிறேன், இல்லைன்னா வேண்டாம், நான் விலைக்கு வாங்கிட்டு அதுல நான் வர்றேன்னு சொல்லி அதை என்ன செய்யறாங்கன்னா காசு கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட அந்த நேரத்துல ஒட்டகம் கூட இல்லை, வாகனம் கூட இல்லை, இவங்கள்ட்ட தான் என்ன செய்யறாங்க வாங்கிட்டு பயண ஏற்பாடுக்கு தயாரா இருக்கிறாங்க. உணவுகளை எல்லாம் அவங்களுக்காக வேண்டி தோல் பையில கட்டுறாங்க. இன்னைக்கு மாதிரி டிஃபன் பாக்ஸோ அல்லது போற வழியில ஹோட்டல்லையே வாங்கி சாப்பிட்ற திட்டமா அப்ப இல்லை. அவங்க தோல் பையில வந்து உணவு, அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர், ஓரளவு என்ன இருக்கோ அதை வச்சு செய்யறாங்க. இப்ப அதை கட்டுறதுக்கு வந்து ஒரு கயிறு அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்ப உடனே அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க இடுப்பு கட்சி, இடுப்புல ஒரு துணியை அணிஞ்சிருக்கிறாங்க, அதை 2ஆ கிழிச்சு அதை என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இதுவே ஒரு பேராக இரு கட்சியுடையார் என்று சொல்லி அதுவே வந்து பேராக வந்ததை பார்க்கிறோம். இப்ப இதுக்கப்புறம் அவங்க வீட்டுல ஒரு 5000 அல்லது 6000 திர்ஹம் இதை என்ன செய்யறாங்க எடுத்துக்கிறாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கிற செல்வமே, மொத்த செல்வமே இவ்வளவுதான், இவ்வளவுதான் காசு தான் இருக்கு. அது எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த பயணத்துக்காக வேண்டி தேவைப்பட்டு எடுத்துக்கொள்றாங்க. அப்ப அவங்க தந்தை சொல்றாங்க, அபு குஹாஃபா எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா எப்படி, கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் வச்சுட்டு போனா நல்லா இருக்குமேங்கிற ஒரு எண்ணத்துல கேட்கறாங்க. உடனே அவங்களுடைய பிள்ளை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நமக்கு எவ்வளவு நன்மையை விட்டுட்டு போறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்க. அவங்களுக்கு என்ன கவலைன்னா அபு குஹாஃபா இவரையும் கூட்டிட்டு போயிடுவாங்களா, ஏன்னா அவருக்கு கண்ணு தெரியாது. அப்ப தந்தையை கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு ரொம்ப சிரமம் ஆயிருமே, நீங்க காசு எல்லாத்தையும் வேணா எடுத்துட்டு போங்க, அத்தாவை மட்டும் கூட்டிட்டு போயிடாதீங்கிறது அவங்களுக்கு கவலை. அவங்க அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா நீங்க என்ன வேணுமோ எடுத்துட்டு போங்க என்று சொல்றாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யறாங்க. இப்ப பயணம் போகணும்னா உடனே என்ன செஞ்சிட முடியாது, போயிட முடியாது. எப்போ போகணும், எப்படி போகணும், எதிரிகள் சூழ்ந்துருவாங்களே என்பதெல்லாம் திட்டம் போட்டுதான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. அப்ப அதுக்கு வந்து இவங்களுடைய அடிமை ஒரு ஆளு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை ஆமீர் பின் புகைரா, இவங்களை என்ன செய்யறாங்கன்னா நீங்க வந்து இவர் ஆடு மேய்க்கக்கூடியவர், இவர் வந்து என்ன செய்வாருன்னா நம்மோட பயணத்துல வந்து நீங்க கலந்துக்கிடுங்க, நீங்க ஆடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு போங்க, இரவு நேரத்துல நமக்கு அதுல இருந்து பால் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுக்கிறாங்க. அதே போல குறைஷிகள்ட்ட இருந்த ஒரு எதிரிகள் உள்ள ஒரு ஆளு, அவங்கள்ட்ட வேலை பார்க்குற ஆளு, அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க நம்பிக்கையான ஆள் என்ற அடிப்படையில வழிகாட்டியா நீங்க வாங்க என்று சொல்றாங்க, மதீனாவுக்கு வழிகாட்டியாக நீங்க வாங்க என்று சொல்றாங்க. இப்ப இவங்கள்ட்ட ஒட்டகத்தை கொடுத்துட்டு நீங்க 3 நாள் கழிச்சு சவுர் குகைக்கு வந்துடணும், நாங்க அங்க என்ன செய்யணும்னா 3 நாள் தங்கி இருப்போம்,
நீங்க 3வது நாள் என்ன செஞ்சீங்கன்னா 3 நாள் கழிஞ்சதுக்கு பிறகு அங்க வந்துருங்க, அங்க இருந்து நம்ம பயணத்துக்கு போயிடுவோம் என்று சொல்லி அவங்கள்ட்ட 2 ஒட்டகத்தையும் ஒப்படைச்சிட்டாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ரசூல்லா 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா போறாங்க. இப்படி போகும்போது ரசூல்லா ஒரு ஏற்பாடு செய்யறாங்க. ரசூல்லாவுடைய இடத்துல அவங்க வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை படிக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு ரசூல்லா வந்து அந்த பயணத்துக்கு போயிடுறாங்க. இப்ப எதிரிகள்லாம் வந்து ரசூல்லாவை கொல்றதுக்காண்டி திட்டம் போட்டு ரசூல்லாவுடைய வீட்டுக்கு வந்து நிக்கிறாங்க. அவர் உள்ளதான் இருக்கிறாரு, வெளியே வருவாரு வெளியே வருவார் என்று காத்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. உண்மையில அவங்க எப்படி தியாகம் பண்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹுனா, எதிரிகள் வந்து ரசூலாவே இருக்கான்னு நினைச்சு அப்போ கூட கொலை செஞ்சிருக்கலாம். ஆனா அவங்க அதை பொருட்படுத்தல. உங்க இடத்துல நீங்க இருக்கிற மாதிரி நான் பாவனை செஞ்சுக்கிறேன், நான் வந்து உங்க இடத்துல படுத்துக்கிறேன் என்று சொல்லி அவங்க எப்பவும் தூங்குற இடத்துல தூங்குறாங்க. எதிரிகள் வந்து காலையில வந்து பார்த்தா இவரை பாக்குறாங்க, அப்ப ரசூல்லா இல்ல, அப்ப அவர் எங்கேயும் தப்பிச்சு போயிட்டாருங்கிறது தகவல் தெரிஞ்சிட்டு. அப்ப இந்த நேரத்துல வந்து குறைஷிகள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு அறிவிப்பு செய்யறாங்க. இந்த முகமதையும் அபூபக்கரையும் யார் உயிரோடோ அல்லது குணமாகவோ கொண்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு தொகை அறிவிப்பு. இவங்களை வந்து நீங்க புடிச்சிட்டு வரணும், ஊர் எல்லையை தாண்டிடக்கூடாது, இவங்க ஊரை விட்டு தப்பிச்சு போயிடக்கூடாது, 100 ஒட்டகம் உங்களுக்கு பரிசு என்று சொல்லி அந்த எதிரிகள் அறிவிப்பு செய்யக்கூடிய நேரத்துல அந்த குறைஷி இளைஞர்கள் அவங்க என்னன்னா உடனே உற்சாகமா 100 ஒட்டகம் கிடைக்க போகுது, 100 ஒட்டகம் இன்னைக்கு 100 காருக்கு சமம், 100 கார் உங்களுக்கு பரிசுன்னு சொன்னா உடனே செய்யறதுக்கு நம்ம ஓடுவோமா இல்லையா, அந்த மாதிரி அந்த எதிரிகள்லாம் துள்ளி குதிச்சுட்டு இளைஞர்கள்லாம் போறாங்க. இப்ப இவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த குகையில போய் தங்கிட்டாங்க. தங்கும் போது இரவு நேரத்துல அந்த இடையர் ஆட்டை மேய்த்து கொண்டு வந்து அங்க உள்ள பாலை அவங்களுக்கு கொடுப்பாங்க, அதான் குடிப்பாங்க. இது இல்லாம அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடியவங்க வந்து காலை நேரத்துல குறைஷிகளோடு இருந்துட்டு இரவு நேரத்துல இங்க பேசுற தகவலை எல்லாம் அங்க கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா சேர்த்துருவாங்க. இந்த வேலையும் நடந்து கொண்டு இருக்கு. இப்ப இப்படி அவங்க என்னதான் மறைஞ்சி போய் ஒரு இடத்துல தங்கியிருந்தாலும் கடைசியில குறைஷிகள் வந்து அதையும் மோப்பம் முடிச்சுட்டாங்க. ரசூல்லா இருக்கிறதுக்கு பக்கத்திலே போயிட்டாங்க, அந்த குகைக்கு அருகிலே போய் நிக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாம வந்து இப்ப மறைஞ்சிருக்கிறோம், ஒளிஞ்சிருக்கிறோம். இப்ப குறைஷிகள் வந்து அந்த எதிரிகள் ரொம்பலாம் நாம வெளியே போய் கண்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க காலுக்கு கீழே பார்த்தாலே நம்மள தெரிஞ்சிடும், நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம், காலுக்கு கீழே பார்த்தாலே நம்ம ஒளிஞ்சிருக்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அச்சப்படுறாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு அச்சம்னா தமக்கு மூத்து வந்துடும் இல்லை, ரசூலாவுக்கு ஏதாவது ஆயிருமோ தான். ஏன்னா அவங்க எல்லாம் உயிரை பத்தி எல்லாம் கவலைப்படுற ஆளு கிடையாது, அதை தாண்டிதான் வந்துக்கிறாங்க. ரசூல்லாவை எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போகணுமே, ரசூல்லாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ என்று என்ன அச்சப்படுறாங்க. அப்ப ரசூல்லா இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, பயப்படாதீங்க, நம்ம 2 பேரும் கிடையாது, நம்மோட இறைவன் இருக்கிறான், அவன் உதவி செய்வான் என்று சொல்லி அந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னா இவங்க வந்து ஆறுதல் வார்த்தை சொல்றாங்க. இப்ப இதை வந்து பெரும்பாலும் நம்ம ஆளுங்க வரலாற்றில் எப்படி பார்த்திருப்பாங்கன்னா, ரசூல்லா குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க, வெளியே சிலந்தி வலையை கட்டிடுச்சு. இப்ப சிலந்தி வலையை கட்டிடுச்சா உள்ள யாராவது போக முடியுமா? போக முடியாது. போனா சிலந்தி வலை என்ன செஞ்சிருக்கும், அது பிஞ்சிருந்திருக்கும். அப்ப சிலந்தி வலை வந்து ரசூல்லா காப்பாத்திருச்சு இப்படின்னா பெரும்பாலும் எல்லா வரலாறுமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க, புகைப்படத்தெல்லாம் போட்டிருப்பாங்க, வரலாறு பேசுவாங்க. அது பொய்யான தகவல், அது சரியானது இல்லை. அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் காப்பாற்று இல்லை. அவங்க வந்து கீழ்நிலை குகைக்கு கீழே போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அல்லாவே அவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஏற்பாடு செய்யறான் என்பது பார்க்கிறோம். அப்ப 3 நாள் கழிஞ்சிட்டு 3 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து பயண ஏற்பாடா போறதுக்காக வேண்டி திட்டம் போட்டு போறாங்க. கடல் ஓர பகுதியிலேயே போறாங்க. போகும்போது கடுமையான வெயில், ஏன்னா இன்னைக்கு மாதிரி வெயில் கிடையாது, அன்னைக்கு பாலைவனம்ங்கிறது ரொம்ப வெயிலா இருக்கும். அதே போல அந்த பயணமும் ரொம்ப மோசமானது, ரோடுலாம் இல்லை. இன்னைக்கு இந்த ரோட்ல போறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒட்டகத்துல பயணம் செய்யறதுங்கிறது சிரமமானது பாலைவனத்துல. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம போறாங்க. அப்ப இலைப்பாடுறதுக்கு ஒரு நிழல் தேடுறாங்க, கிடைக்கல. அப்போ உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாக்குறாங்க ஒரு பாறை, அந்த பாறைக்கு கீழே வந்து ஒரு நிழல் இருக்கு. உடனே அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம இந்த இடத்துல ஓய்வு எடுப்போம் என்று சொல்லி தன் கையால அந்த இடத்தை சமப்படுத்தி சரிப்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க அங்க தூங்குங்க, நான் உங்களுக்கு காவலுக்கு இருந்துக்கிறேன். 2 பேருமே பயணம் செஞ்சு தான் வந்திருக்கிறாங்க, 2 பேருக்குமே கஷ்டம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா தன்னுடைய தூக்கத்தையோ தன்னுடைய கஷ்டத்தையோ பொருட்படுத்தாம அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க இங்க ஓய்விடுங்க, நான் உங்களுக்கு காவலுக்காண்டி இருக்கிறேன், யாராவது வராங்களா நோட்டம் என்ன என்று சொல்லி அவங்க தன்னுடைய அந்த தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணி ரசூலா கண்டி காவல் காக்குறாங்க. அதுக்கப்புறம் பசி, அவங்க கொண்டு வந்த உணவெல்லாம் முடிஞ்சிட்டு அப்போ ஒரு ஆட்டு இடையன் வர்றான், ஒரு பையன். அவன்கிட்ட இருந்து நீ யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு கொஞ்சம் பாலை வாங்கி ரசூலா கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் காலை ஆனோடனே வீரத்து கொஞ்சம் அவங்களுக்கு போறதுக்கான நேரம் வந்தோம், அங்கிருந்து போறாங்க. போற வழியில ஒரு ஆள் பார்த்துட்டு இது யாரு அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அபூபக்கரே, உங்களோட வராரு, இவர் யாரு? ரசூலுல்லாஹ் தெரியல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள தெரிஞ்சிருக்கு. அவங்க நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஆள் ஆரம்பத்துல இருந்தே. அப்ப இவங்களுக்கு ரசூலுல்லாஹ் தெரியல, ஆனா இவங்கள தெரிஞ்சிருக்கு. அப்ப கேட்கறாங்க, உங்களோட வராரு, இவர் யாரு? இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன யோசிக்கிறாங்கன்னா, நாம இது முகமதுன்னு சொல்லிட்டோம்னா, முகமது நபின்னு சொல்லிட்டோம்னா குறைசிகள்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, உடனே ஆள் தகவல் வந்துடும். அப்ப நாம இவர்கிட்ட எப்படி சொல்றது, பொய்யே சொல்லக்கூடாது, உண்மை சொன்னால் மாட்டிக்கிடுவோம். அப்போ நாம ஒரு தந்திரமான வார்த்தையை சொல்லுவோம், இவர் எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இவர் சொன்னது என் வாழ்க்கைக்கு மறுமைக்கு வழிகாட்டி, ஆனா அவரை புரிஞ்சுக்கிட்டது தன் பார்வைக்கு வழிகாட்டி என்று புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அறிவு திறமை என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்தி இவர் என் வழிகாட்டி என்று சொல்லி அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ் காப்பாற்றி என்ன செய்யறாங்கன்னா கூட்டிட்டு போறது பார்க்கணும். அதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாட்கள் நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.